வணக்கம் 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 மக்களே. கனடால ஒரு மெக்கானிக்கல் இன்ஸ்டாலேஷன் என்ஜினியரா நீங்க ஒர்க் பண்ணணும்னா உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அண்ட் சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து கேதர் பண்ண ரியல் டைம் டேட்டா வச்சு தான் பேச போகிறேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் ஒரு வுட் டஸ்ட் கலெக்டர் சிஸ்டம் இருக்குது. அந்த டஸ்ட் கலெக்ஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கன்வேயர் ரொம்ப நாளாக பிளாக் ஆகிட்டு கண்டினியூஸாக இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியரிங் டீமை ஹயர் பண்ணியிருந்தோம். அந்த டீமில் ஒர்க் பண்ண ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர் கிட்ட இருந்து கேதர் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கனடாக்கு யார் யாரெல்லாம் வரலாம் அப்படின்ற பத்தின ஒரு ஃபுல் டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. தேவையானவங்க அந்த சேனலை போய் பாருங்க. அமெரிக்கா கனடால ஐடி இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்கோ அதை விட அதிகமா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் இருக்கு. இது மாதிரி மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்க ஓப்பனிங் பத்தின டீடைல்டு வீடியோ தான் இந்த சேனல்ல போட்டிருக்கோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்ப நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஸ்டாலேஷன் என்ஜினியரா அரௌண்ட் ஒரு 6 to 7 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஸ்டாலேஷன் என்ஜினியரா உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. செகண்ட் ஒன் ஆஸ் எ மெக்கானிக்கல் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் த குவாலிஃபிகேஷன் தேர்ட் ஒன் உங்ககிட்ட என்ன அடிஷ்னல் ஸ்கில்ஸ் கனடியன் எம்ப்ளாயர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஃபோர்த் ஒன் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஆஸ் எ இன்ஸ்டாலேஷன் என்ஜினியரா இருக்கணும். ஃபிஃப்த் ஒன் கனடால மெக்கானிக்கல் இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் இன்ஜினியருக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்க்க போறோம். சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா கனடியன் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ரெசியூமில என்னென்ன புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும் அப்படின்றது பத்தின ஒரு ரெசியூமி டிப்ஸும் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் தான் இந்த ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் டைவ் இன் டு த மெயின் வீடியோ. ஸோ ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஸ்டாலேஷன் என்ஜினியர்னா உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், நீங்க மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்டோட இன்ஸ்டாலேஷன், கமிஷனிங் அண்ட் டெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எங்களுடைய டஸ்ட் கலெக்ஷன் சிஸ்டம்ல ரொம்ப நாள் இஷ்யூவா இருந்த அந்த ஸ்க்ரூ கன்வேயரை பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒரு இன்ஜினியரிங் டீம் ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடியில அந்த மெக்கானிக்கல் என்ஜினியர் என்னென்னலாம் ஒர்க் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அதை தான் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்க்க போறோம். நாங்க ஹயர் பண்ண அந்த இன்ஜினியரிங் டீம்ல இருந்து வந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் எங்களுடைய எக்ஸிஸ்டிங் டஸ்ட் கலெக்ஷன் சிஸ்டத்தை ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபுல் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணாரு. ஸோ அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கண்டினியூஸ் இஷ்யூ இருக்கு அண்ட் ஓல்டு டிசைன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு சொல்யூஷனா இந்த டஸ்ட் கலெக்டரோட த்ரூபுட் எவ்வளோ, அதுக்கான ப்ராப்பர் ஸ்க்ரூ கன்வேயரோட டயா எவ்வளோ இருக்கணும்னு கால்குலேட் பண்ணாங்க. தேர்ட் ஒன் எவ்வளோ லென்த்துக்கு இந்த ஸ்க்ரூ கன்வேயர் இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரூ கன்வேயர் ப்ராப்பராக டஸ்ட்டை டெலிவரி பண்ணும் அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணிட்டு ஃபோர்த்து அந்த ஸ்க்ரூ கன்வேயரை என்ன ஒரு ஆங்கிளில் வச்சா பிளாக்கேஜ் மாதிரியான இஷ்யூ வராது அப்படின்றதையும் ரிப்போர்ட்ல கொடுத்துருந்தாங்க. ஃபைனலா டிசைன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரூ கன்வேயருக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான மேன் பவர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு ஒரு கொட்டேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கொட்டேஷன் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட டீம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெஸ்டிங் பண்ணி முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த இன்ஜினியர் பண்ண இந்த ஆக்டிவிட்டிஸ் தான் ஆஸ் எ மெக்கானிக்கல் இன்ஸ்டாலேஷன் என்ஜினியரா உங்ககிட்ட எம்ப்ளாயிஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஓவராலா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸை ஸ்டடி பண்ணாரு. செகண்ட் அந்த ப்ராசஸ்ல இருக்க இஷ்யூஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. அதுக்கான சொல்யூஷனா புது ஸ்க்ரூ கன்வேயரை செலக்ட் பண்ணாரு. அந்த ஸ்க்ரூ கன்வேயருக்கான இன்ஸ்டாலேஷனுக்கான கொட்டேஷன் ரெடி பண்ணாரு. ஃபைனலா டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் பண்ணிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணாரு. ஸோ இதுதான் ஓவராலா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல எம்ப்ளாயர் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. செகண்ட் ஒன் ஆஸ் அ இன்ஸ்டாலேஷன் என்ஜினியரா உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாப் டைட்டில் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரியில டீல் பண்றதால
பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் மெக்கானிக் இல்லைனா பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஈவன் நீங்கள் டிப்ளமா இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நல்ல ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கையில் இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஜாப் ஓப்பனிங்க்கு கனடாவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேர்ட் ஒன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். டிராயிங் அண்ட் டிசைனிங்கில் ஆட்டோகேட், சாலிட் ஒர்க் மாதிரி டிசைனிங் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இஆர்பி மாதிரியான அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கணும். இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றதால பிரைமரியா எம்எஸ் ப்ராஜெக்ட் மாதிரியான பிளானிங் சாஃப்ட்வேரோட சர்டிஃபிகேஷன் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இந்த ஜாப் ஓப்பனிங்கான ஆடட் அட்வான்டேஜ் உங்களுடைய ஜாப் அப்ளிகேஷனில். தேர்ட் ஒன் வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்க்ரூ கன்வேயர் ப்ராஜெக்ட் ரொம்பவுமே ஒரு டெக்னிக்கலான ஒரு ப்ராஜெக்ட். இது மாதிரியான ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மினிமம் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் ஒரு நீச் ஃபீல்ட்ல உங்ககிட்ட இருக்கணும். ஸோ தட் நீங்க அந்த ஃபீல்ட்ல நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது ஒரு 3 to 5 years நீங்க கெயின் பண்ண நாலேஜ் வச்சுக்கிட்டு உங்களால ஈஸியா ப்ராஜெக்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் கனடால இருக்க இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியருக்கான ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா 3 to 5 years எம்ப்ளாயிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறத காமனா உங்களால பார்க்க முடியும். நீங்க ஒரு டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தீங்கன்னா 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களோட அப்ளிகேஷனையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து சேலரி. கனடால ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஸ்டாலேஷன் என்ஜினியரா உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும் டிபெண்டிங் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு கனடால சேலரி ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இதுக்கு முன்னால வீடியோல கனடால ஒவ்வொரு ஜாப் ஓப்பனிங்க்கும் என்ன ரேஞ்சில் சேலரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல்டு சேலரி வீடியோஸை போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த ஜாப் ஓப்பனிங்க்கு கனடால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்றாங்கன்னா $30 per hour வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு $40 to $50 per hour வரைக்கும் சேலரி கிடைக்கும். அதுல நீங்க ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்கில் இருக்கு அண்ட் நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, அந்த எக்ஸ்பர்டீஸ்க்கு வந்து கனடால நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குன்னா உங்களுடைய சேலரி $70 per hourல இருந்து அரௌண்ட் $150 per hour வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் நீங்க அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரியான சேலரி உங்களால எதிர்பார்க்க முடியும். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கனடால நிறைய இருக்கு. ஃபைனலா நாம பார்க்க போறது ரெஸ்யூமே டிப்ஸ். நீங்க கனடாக்கு மூவ் ஆகுறீங்க இல்ல கனடால வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூமில வந்து கண்டிப்பா இப்ப நான் சொல்ல போற இந்த 4 to 5 பாயிண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் தென் உங்களோட ரெஸ்யூமிலும் நீங்க இதை கண்டிப்பா ஆட் பண்ணிருக்கணும். இப்ப இருக்கிற குளோபலைசேஷன் வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ல லீடிங் பிராண்ட்ல ஏதாச்சும் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணீங்க, அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் ரெக்ஸ்ரோத்தோ இல்ல பாஷ் மாதிரியான பிராண்டட் ஐட்டம்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க என்னென்ன பிராண்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பிராண்ட் நேம் வந்து மறக்காம உங்க ரெஸ்யூமில போடுங்க. அதே மாதிரி நுமேட்டிக்ல ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஃபெஸ்டோ, எஸ்எம்சி மாதிரியான பிராண்ட் வந்து குளோபலி காமனா இருப்பாங்க. ஸோ அந்த பிராண்டோட நேமையும் ஆட் பண்ணுங்க. ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியரா டிராயிங் அண்ட் டிசைனிங் நீங்க பண்ற ஜாப்ல கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ஆட்டோகேட்ல என்ன வெர்ஷன்ல ஒர்க் பண்ணீங்க அண்ட் சாலிட் ஒர்க்ல என்ன வெர்ஷன்ல ஒர்க் பண்ணீங்க. ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர் அண்ட் வெர்ஷன் எந்த வெர்ஷன் வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம ஆட் பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இஆர்பி சிஸ்டம் மாதிரி எஸ்ஏபி, மைக்ரோசாஃப்ட் 365 அண்ட் பிளானிங் சாஃப்ட்வேரான பிரைமரியா அண்ட் எம்எஸ் ப்ராஜெக்ட் இதுலலாம் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அதையும் வந்து உங்களுடைய ரெஸ்யூமில ஆட் பண்ணுங்க. ஸோ நீங்க இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஆடட் அட்வான்டேஜ் உங்களுடைய ரெஸ்யூமில இருக்கும்போது உங்களை இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்றதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஃபைனலா வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னால கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்கேஸ் நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்ல வேற ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கனடால என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத ஒரு ரியல் டேட்டாவோட நான் அப்டேட் பண்றேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த வீடியோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.